குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியில் புலனிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் திருப்பலியில் மன்றாடுவோம். The devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media. In a special way, for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதே. எளியோர்கள் தங்கள் மீட்புக்காக, தங்கள் விடுதலைக்காக இறைவனை சார்ந்திருப்பவர்கள், இறைவனின் உதவியை தேடுகின்றவர்கள். அவர்களுக்கென்று எதுவும் இல்லை. அவர்கள் தஞ்சம், அடைக்கலம், பலம், வலிமை எல்லாம் இறைவன்தான். எனவே அத்தகைய எளியோரை வஞ்சிக்கக்கூடாது, எளியோரை ஒடுக்கக்கூடாது என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்லி, நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு எளியோர் சார்பாக இருந்து எளியோரை குணமாக்குகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாமும் பல நேரங்களில் எளியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களில் நம்மை விட வலிமையற்றவர்களை வதைத்து ஒடுக்குகிறோம். அத்தகைய எண்ணங்களை களைந்து இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு எளியோரை மறக்காமல் இருக்க வரம் கேட்டு ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளே. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாய் இருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பா இயற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, தம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்து அளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 10 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே ஏன் தொலைவில் நிற்கின்றேன்? தொல்லை மிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றேன்?
சதித்திட்டங்களில் அவர்களே அகப்பட்டு கொள்வார்களாக. ஆண்டவரே எளியோரை மறந்து விழாதேயும். ஆண்டவரே எளியோரை மறந்து விழாதேயும். ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர், கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர். திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர். அநாதைக்கு நீர் துணை. ஆண்டவரே எளியோரை மறந்து விழாதேயும். ஆண்டவரே எளியோரை மறந்து விழாதேயும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்து வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவு ஆக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராக எசையா உரைத்த பின்வரும் வாக்குகள் நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் நண்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், ஜோசப் கிரீவன் என்பவர்
819 முதல் 1886 வரை அயர்லாந்து நாட்டில் வாழ்ந்தவர். இவர் தனக்கென்று ஒரு துணையாளரை தேர்ந்தெடுத்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வேறுக்காக ஒரு பெண் மனமுடிப்பதற்காக தயாரானாள். ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்தார். ஆனால் திடீரென்று ஒரு விபத்திலே அவர் இறந்து போகிறார். தனக்கு திருமண ஒப்பந்தமானவள் இறந்து போனாலே என்ற சோகம் இவரை ஆழாத்துயரில் ஆழ்த்தியது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு அவர் வெளியே வர ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய நற்செய்தியை வாசிக்க ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவினுடைய போதகராக மாற விரும்பி அயர்லாந்திலிருந்து கனடாவுக்கு சென்று அங்கு ஆண்டவருடைய நற்செய்தியை போதிக்கிறார். அந்த நேரத்தில் அயர்லாந்தில் இருந்து இவருடைய தாயார் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். இவர் சுகமிட்டிருக்கிறார் என்பது செய்தி வருகின்றது. எனவே தன்னுடைய தாயாருக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்புகிறார். அந்த கவிதையை பெற்றதும் வாசித்ததும் அவர் தாயார் நலம் பெற்று விடுகிறார். சிறிது காலங்களுக்கு பிறகு இவர் சுகமில்லாமல் இருக்கிறார். அப்பொழுது இவர் படுத்திருக்கின்ற அந்த கட்டிலுக்கு அருகிலே இவருடைய மேசையிலே அதே கவிதையை எழுதி வைத்துவிட்டு சுகமில்லாமல் இருக்கிறார். அப்போது அங்கு வந்த நண்பர் இந்த கவிதையை சத்தமாக வாசிக்கிறார். சத்தமாக வாசிக்க கேட்ட அந்த கவிதையை கேட்டவுடன் இவர் சுகம் பெற்று விடுகிறார். What a friend we have in Jesus. What a friend we have in Jesus. இந்த பாடல் தான் அந்த கவிதை. இவர் இயற்றிய ஜோசப் ஸ்கிரீவன் எழுதிய இந்த பாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய நண்பனாக உற்ற தோழனாக, எல்லோரும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று இவர் எழுதிய அந்த கவிதை இன்று உலகம் முழுவதும் நாம் ஆலயத்திலே திருப்பலியிலே கிறிஸ்துவுக்காக பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே எனக்கு துணை, கிறிஸ்துவே எனக்கு துணை, எனக்கன்றி உலகில் யாருமில்லை என்ற அந்த வரிகள். அதைத்தான் இன்று அருமையாக நாம் பாடகர் குழுவால் பாட கேட்ட பதிலளிப்பார் எடுத்து சொல்கிறது. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும், ஏழைகளை மறந்து விடாதேயும், வலிமையற்றவர்களை மறந்து விடாதேயும், அனாதைகளை மறந்து விடாதேயும், திக்கற்றவர்களை மறந்து விடாதேயும் என்று ஏழைகளை மறக்கக்கூடாது. ஏழைகள் மீது யார் அக்கறை கொள்கின்றார்களோ அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். இதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துவதுதான் இன்றைய முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகம் மீகா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் ஓசேயா எசாயா காலத்திலே வாழ்ந்தவர். இஸ்ரேல் மக்கள் செய்த அல்லது இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக செய்த அநீதிகளுக்காக ஆமோஸ் இறைவாக்கினர் குரல் கொடுத்தார். அதே போல தென்னாடான யூதேயாவிலும் இத்தகைய ஒரு நிலை இருந்ததை படம் பிடித்து காட்டுகிறார் மீகா இறைவாக்கினர். எனவே நீங்கள் ஏழைகளை ஒடுக்குகின்றீர்கள், வறியவர்களை ஒடுக்குகின்றீர்கள், அவர்களது நிலத்தை பிடுங்குகின்றீர்கள், வயல்கள் மீது ஆசை கொள்கின்றீர்கள், வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றீர்கள், ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமைச்சத்தையும் பறிமுதல் செய்கின்றீர்கள், நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். அதனால்தான் ஆண்டவர் உங்களை ஒழிப்பதற்காக திட்டமிடுகிறார். அந்நாட்களில் உங்களுக்கு ஒரு கவிதை எழுதி வாசிப்பார்கள். அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோமே, ஆண்டோடைய மக்கள் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றார் என்று ஒப்பாரி வைத்து கவிதை உங்களுக்காக பாடப்படும் என்று ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறார். ஏழைகளை, எளியவரை ஒடுக்குகின்றவர்கள். காரணம் என்னவென்றால் இந்த ஏழைகள்
ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர், சூதறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர். அருமையான வார்த்தை. சூது அறியாதவர்களை மறைவான இடங்கள். அப்பெல்லாம் சிசிடிவி கேமரா கிடையாது. சிசிடிவி கேமரா இல்லாத இடத்துல வச்சு அவர்களை கொலை செய்கின்றார்கள். திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர். அதனால தான் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர், அனாதைக்கு நீரே துணை. ஜோசப் ஸ்கிரீவன் சொன்னதை போல ஆண்டவர் இயேசுவே எங்களுக்கு துணை, இறைவனே எங்களுக்கு துணை. எனவே ஆண்டவரே, ஏழைகளை எளியவர்களை மறந்து விடாதேயும். இதற்கு எதிர்மாறாக உள்ளது இன்றைய நற்செய்தி. ஆண்டவரே, ஏழைகளை மறந்து விடாதேயும், எளியவர்களை மறந்து விடாதேயும் என்று பதவிப்பாடல் ஆசிரியர் பாடுவதற்கு ஏற்ப, இது ஆண்டவர் இயேசு ஏழைகள் எளியவர்கள் சார்பாக அங்கே இருக்கிறார் என்பதை இறைவாக்குனர் எசேயாவினுடைய உரைகள் நிறைவேறுவதை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். அதனால தான் இயேசு செய்கின்ற பணிகளால் அவர் பிரபல்யமாகுகிறார். இயேசுவை ஒழிப்பதற்காக அவர்கள் தேடுகின்றார்கள். நீங்கள் என்னை பற்றி யார்ட்டையும் சொல்லாதீங்க, விளம்பரப்படுத்தாதீர்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். எல்லாரையும் குணமாக்கினார். தொழுநோயாளர்கள், ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள், அனாதைகள், பரிசே குறிப்பாக கடவுள் அல்லது கடவுளை சார்ந்து இருந்தவர்கள், திக்கற்றவர்கள், அவர்களை குணமாக்கினார். அதனால் ஆண்டவர் இயேசு பிரபல்யமாக இருந்தார். எனவே நீங்கள் இதை குறித்து பேச வேணும் என்று சொல்கிறார். இதை குறித்து வெளிவருகின்ற எபிரேய வார்த்தை அனாவிம். அனாவிம் என்பது who seek God for liberation, for deliverance. தங்களுடைய மீட்புக்காக, தங்களுடைய ரட்சிப்புக்காக கடவுளையே சார்ந்திருப்பவர்கள். அவர்தான் எங்களை மீட்க முடியும், அவர்தான் எங்களை காப்பாற்ற முடியும், எங்களுக்கென்று யாரும் இல்லை. இது எப்படி வெளிப்படுத்துகிறது என்றால், அவர்களை மீட்பதற்காக இவர் அனாவியமாகிறார். யார் அவர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுள் அந்த தனக்குறுக்கிய நிலையிலிருந்து இறங்கி வந்து தம்மையே வெறுமையாக்கி emptied himself, அடிமையின் தன்மை பூண்டார். சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் இயேசு அனாவியமானதால் அல்லது அவர் ஒன்றுமில்லாதவர் ஆனதனால் யார் யாரெல்லாம் ஒன்றுமில்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களை மீட்கிறார், அவர்களை குணப்படுத்துகிறார், அவர்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கிறார் என்று இன்றைய நற்செய்தி. அதைத்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பிறப்பை அல்லது மெசியாவினுடைய வருகையை, இயேசுவில் எது நிறைவேற வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி. இதோ என்னுடைய ஊழியர், இவர் மக்களுக்கு நீதியை அறிவிப்பார், சண்டை போட மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தெருவில் குரல் எழுப்பவும் மாட்டார், நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியணையார். அதாவது அந்த பேங்க் ஆற்றோரத்தில் கரையோரத்தில் இருக்கின்ற நாளானது நெறிந்து கொடுக்கிறது. அங்கே சென்றவர்கள் அதை வளைக்கிறார்கள், அதை மிதிக்கிறார்கள், அது வளைந்து கொடுக்கிறது, நசுக்கப்படுகிறது. ஆண்டவரும் நமக்காக நசுக்கப்படுகிறார். எரிகின்ற திரி அங்கே எண்ணெய் இருந்தால்தான், அல்லது அந்த எண்ணெய் வற்றியவுடன் அது ஒருவித வாசனை விடுந்து வருகின்றது. ஆண்டவர் இயேசு ஒரு ஏழையாக நம்மை போன்ற அந்த மனு அவதாரம் எடுத்ததால், அனாவியம் ஆனதனால்தான் ஏழை எளியவரை அவரால் குணப்படுத்த முடிந்தது. ஏழை எளியவரோடு தன்னையே இணைத்து கொள்ள முடிந்தது. ஆண்டவருடைய வார்த்தைகளை யூதா நாட்டு மக்களுக்கு சொன்ன அந்த மீகா எதிர்பார்க்கிற வழியாக அந்த சொன்ன வார்த்தை நிறைவேறியதைப் போல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மோடு இருப்பவர்களை அல்லது நமக்கு கீழ் இருப்பவர்களை அல்லது நம்மை விட பலம் வலிமை குன்றியவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது, அவர்களை வதைக்காத பொழுது,
அல்லது அவர்களுடைய மனம் துன்படுத்தப்படாமல், மனம் வருத்தப்படாமல் அல்லது மனம் புண்படாமல் நாம் இருக்கின்ற போது இறைவன் நம்மை நேசிக்கிறார். ஒருவேளை நம்முடைய சொற்களும் நம்முடைய செயல்களும் கொடூரமாக இருந்தால், வலிமையானதாக இருந்தால், வக்கிரகமாக இருந்தால், மீகா இறைவாக்கினருடைய இறைவாக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். நமக்கு எதிராகவும் மக்கள் ஒப்பாரி பாடுவார்கள். என்ன ஒப்பாரி பாடுவார்கள்? நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே, அல்லது நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய நலன், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி இறைவனால் பிடுங்கப்படும். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கென்று யாரும் இல்லை. அதனால தான் அந்த பதிலுரைப்பாளர் ஆசிரியர் ஏழை எளிய மக்களோடு தன்னை இணைத்து, ஆண்டவரே, எளியோரை, எங்களை போன்றோரை மறந்து விடாதையும், எங்களுக்கென்று யாரும் இல்லை, எங்களுடைய மீட்பு நீர்தான், எங்களுடைய வலிமை நீர்தான், எங்களுடைய துணை நீர்தான், எங்களை தாங்க வேண்டியவர் நீர்தான், எங்களுக்கு எல்லாமே நீர்தான் என்று அந்த சங்கீத ஆசிரியர் பாடுவதைப் போல நாமும் அவரோடு இணைந்து பாடுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை தொட்டு குணமாக்க காத்திருக்கிறார். எனவே திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்ற வாக்கு நிறைவேற இறைவனை சார்ந்து வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. நன்றியுடன் உமக்கே படைக்கின்றோம் தேவா, தயவுடன் ஏற்க இறங்குகின்றோம் நாதா. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. சகோதர சகோதரிகளே, என்னுடைய குடிதிமான பலி எல்லாம் தந்தையாருக்கு எதிராகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களிரை பற்றி காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலி நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும்
எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவில் அளிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை கூர்ந்து வாழ்வரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் கூடிய பெரிய தகுந்துரணங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் பரவியிருக்கும் அது திரு நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாட்டு பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திரு ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வானவரருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அள்ள அள்ள குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. உறுதியிலே இறையுடலே இதயங்களே தேடுதோ. உறுதியில் நனைந்திட்ட இறைவனின் உடலில் இணைந்திட இதயங்கள் தேடுதோ. சிலுவையில் உயிரினை துறந்திட்ட தேவன் உறுதியும் மனிதரில் பாயுதோ. கல்வாரி மழை தந்த காட்சியதை ஒரு கண நேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. கல்வாரி மழை தந்த காட்சியதை ஒரு கண நேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மழையிதோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மழையிதோ. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவர்கள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாட்சி நிறைந்த மடியாராகிய கன்னிமரியாய் ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்யின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அன்னையின் அன்பு பக்தர்களே, வேளாங்கண்ணி திருத்தல பேராலய கீழ்கோவிலில் திங்கள் முதல் வியாழன் வரை ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மதியம் 3 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனையும் தமிழில் திருப்பலியும் நடைபெறும். இறைமக்கள் அனைவரும் இத்திருவழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரையும் அன்னை மரியாவினுடைய பரிந்துரையும் பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை என்னிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவையால் நடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் தஞ்சை மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தைகள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடலுள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தைகள் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சிறாய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆண் உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையிற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனின் தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும்
என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாடு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களை மனம் சொர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியாத்து கொண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அவள் தயவிருக்க தாழ்வதில்லை, நாம் வீழ்வதில்லை. தாயிருக்க அவள் தயவிருக்க தாழ்வதில்லை, நாம் வீழ்வதில்லை. மரியே உலகின் தாய், அவள் போல் மாறா அன்பு தாய் உண்டோ. தாயிருக்க அவள் தயவிருக்க தாழ்வதில்லை, நாம் வீழ்வதில்லை. அடிமையென தன்னை தாழ்த்தி உரிமையை நமக்களித்தார். பொறுமையுடன் திருமகனை நமக்காய் பறி கொடுத்தார். அடிமையென தன்னை தாழ்த்தி உரிமையை நமக்களித்தார். பொறுமையுடன் திருமகனை நமக்காய் பறி கொடுத்தார். நம் சிறுமை அவள் பொறுப்பாளோ. நம் சிறுமை அவள் பொறுப்பாளோ. வறுமையில் நம்மை விடுவாளோ. தாயிருக்க அவள் தயவிருக்க தாழ்வதில்லை, நாம் வீழ்வதில்லை. தாயிருக்க அவள் தயவிருக்க தாழ்வதில்லை,